துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2026 மனதளவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவலையாக, எந்தெந்த விஷயங்கள்லாம் மிகப்பெரிய கஷ்டமாக நீங்கள் நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய வருத்தங்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு. 2023 to 24 நிறைய போராட்டம், 22லேருந்தே போராட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 22, 23, 24 நிறைய சிக்கல், நிறைய பிரச்சனையை சந்திச்சாச்சு. 25 ஓரளவுக்கு பரவாயில்ல. 25 மிக ஒரு மாற்றத்தை கொஞ்சமாக கொடுத்துச்சு. 26 மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக என் அருமை பாசக்கார துலாம் ராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்டு. நீதி, நேர்மை, உண்மை, கடமை என்று இந்த எழுத்துக்கள்லாம் போடுறாந்தா அதோட சேர்ந்து துலாம் ராசியும் சேர்ந்து போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் நீதிக்கு கட்டுப்பட்டவங்க, உண்மையாக இருந்தால் ஏற்றுக்குருவீங்க. போலித்தனமான விஷயங்களுக்கு ஆமா சாமி போகிற ஆள் கிடையாது. அப்படி ஒரு விஷயம் வேண்டாம். ஒரு பொய்யை உண்மையாக்கி அதன் மூலமாக வாழக்கூடிய ஒரு பொருளாதாரமோ ஒரு சந்தோஷமோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் நீங்கள். கரெக்டாக நீதி தவறாமல் எதையும் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. ஏன்னா நீதி அரசருக்கு பிடிச்சதே துலாம் ராசி தான். துலாம் ராசி தான் என்ன பண்ணுற, சனி பகவான் உச்சம் அடைகிறார். சனி பகவானுக்கு மிக மிக பிடிச்ச ராசி துலாம் ராசி. நம்ம பிடிச்ச வீட்டில் தான் என்ன பண்ணுவோம், அப்படியே கம்பீரமாக அப்படியே சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த பாலிசி உங்களுடைய நேர்மை, உங்களுடைய உண்மைக்கு நீங்கள் வாங்கின பரிசுலாம் என்ன தெரியுமா, வாழ தெரியாதுங்க. இந்த பொண்ணுக்கு வாழவே தெரியாது, வாழ்க்கையோட அர்த்தம் புரியலை, ஏமாளி, குற்றவாளி, இதெல்லாம் நீங்கள் வாங்கின பரிசு. ஆனால் இந்த 2026 மிகப்பெரிய சாதனையாளர், நல்ல நேர்மையான பொண்ணு, நேர்மையான நபர், உண்மைக்கு கட்டுப்பட்டவர் என்று நீங்கள் நிறைய நல்ல மாற்றத்துக்குரிய பரிசுகளை வாங்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2026 உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்க போகுது. நிறைய மாற்றம். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எவ்வளோ நீங்கள் சிக்கி தவிக்கிறீங்களோ அதுலேருந்து விடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். கிரகங்கள் உங்களுக்கு எல்லா விதமான மாற்றத்தையும் கொடுக்காங்க. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீங்க, உடல் ஆரோக்கியம் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீங்க, ஏமாற்றிட்டாங்களே, நம்ம நிறைய ஏமாற்றி விட்டார்களே என்று மனதளவில் கஷ்டப்படுறீங்க. மனசை விட்டு உங்களால் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அழுத்தம் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருடைய தப்பையும் கண்டுபிடிக்கிற நம்ம எப்படி ஏமாற்றப்பட்டோம், எப்படி நம்ம இப்படி நம்பி ஏமாந்தோம் அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்படுறீங்க. ஸோ அந்த கஷ்டம் வெளியே வரப்போகுது, மாற்றம் வரப்போகுது. உங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றேன்னா சுய கௌரவம் உறுதியாக உண்டு. உங்களுடைய லைஃப்ல நிறைய மாற்றம் உண்டு. துலாம் ராசி என்பர்களை குடும்ப உறவுகளுக்காக வாழுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை தாண்டி வெளி நபர்கள் மூலமாக கிடைச்ச ஒரு சந்தோஷத்தையோ, வெளி நபர்கள் மூலமாக கிடைச்ச ஒரு அன்பையோ நம்பி நீங்க ஏமாந்துருக்கலாம். உங்க மனசு சஞ்சலப்பட்டிருக்கலாம், நிறைய விஷயங்கள் லாக் ஆகிருக்கலாம். எப்படியோ உங்களை டைவெர்ட் பண்ணி உங்களுடைய மிகப்பெரிய அந்தஸ்தை கெடுக்கக்கூடிய லைஃப், ஒரு பெரிய அங்கீகாரத்துக்குரிய விஷயத்த கெடுக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சுருக்கலாம் மற்றவங்க. அதில் நீங்களும் வாண்டா போய் மாட்டிருக்கலாம். ஸோ இதுலேருந்து எப்படா வெளியே வரலாம்னு இப்போ நீங்கள் யோசித்து இருக்கலாம். அந்த யோசனைக்கு ஏற்ற மாற்றத்துக்குரிய விஷயம் இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த கடைசி பாயிண்ட் மட்டும் துலாம் ராசி அன்பர்களை 10% அன்பர்களுக்கு பொருந்தும், 90% அன்பர்களுக்கு பொருந்த உறுதியாக சொல்லுவோம். ஏன்னா கோச்சார கிரகங்கள் ப்ளஸ் தசாபுத்தியை வச்சு சில நடந்திருக்கு. நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நம்ம கேட்ட கேள்விகளுக்கு ஆமான்னு சொல்லியிருக்காங்க. சார் உயர்ந்த பதவியில் இருக்காங்க, மிகப்பெரிய அங்கீகாரத்தில் இருக்காங்க, ஆனால் என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் போய் லாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையெல்லாம் துலாம் ராசி என்பவர்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கு. ஸோ அந்த நிலையில் மாற்றம் உண்டு. உங்களுடைய மேல் அதிகாரிகள், உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கான அங்கீகாரத்தை இன்னுமே கொடுப்பாங்க. உங்களுக்கான தனித்துவம் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு ஊதியம், திறமைக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருடம். 2 பாட்டாக பிரிச்சுக்கோங்க. ஜனவரி முதல் ஜூன் வரையும், ஜூன் முதல் டிசம்பர் வரையும் அப்படின்னு ஒரு பாட்டாக பிரிச்சுக்கோங்க. 2 விதமான மாற்றங்கள். அதாவது என்ன சொன்னால், ஜனவரியிலேருந்து ஜூன் மாதம் வரையும் ஃபஸ்ட்டு மகிழ்ச்சி,
நேர்மை, மதிப்பு, அங்கீகாரம், அதாவது எந்த இடத்துல போனாலும் ஒரு நல்ல லெவலில் ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாமே கிடைக்க போகுது. அடுத்த கட்ட நடவடிக்கையில் என்ன கிடைக்க போகுதுன்னா, பொருளாதாரம், உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, கடன் சுமையிலிருந்து வெளியே வருவது, கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக பெருமூச்சு விடுவது, வீட்டுக்கு உங்களுடைய வீட்டு பொருள்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். அரசாங்க வேலைக்கு காத்திருந்து அரசாங்க வேலை பெறுவது, அரசாங்க வேலையில் இருந்துக்கிட்டு ப்ரமோஷன் பெறுவது, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். புதிய தொழில் நடப்பது, தொழில் தொடங்குவது, இல்லை தொழிலை ஏற்கனவே இருக்கிறவங்க தொழிலில் நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த 2024 2 பாட்டு நடக்குது. சரி, கல்யாணம் எப்போ நடக்கும்? இந்த 2 பாட்டு சொல்லியிருக்கீங்க. இதில் கல்யாணம் எப்போ நடக்கும்னா ஜனவரி முதல் டிசம்பர் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். ஏன்னா 7ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேச ராசியுடைய செயல்பாடு கிரகங்களுடைய அடிப்படையாக உங்களுக்கு நிறைய மாற்றத்தை, ஓகேவா, கிட்டத்தட்ட குருவுடைய பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்துலையும் விழுது. ஸோ அதுபோல் உங்களுடைய 6ஆம் இடத்துலையும் உள்ள போது, 7ஆம் இடத்துக்கு உள்ள போகுது. குரு பகவான் தொட்டம் வந்து பார்த்திங்கன்னா 3 இடங்களில் பயணம் செய்ய போகிறார். மிதுன ராசி, அதுக்கடுத்து கடகராசி, அப்புறம் அதிசாரமாக சிம்ம ராசி. ஸோ அவருடைய செயல்பாடுகள் மூலமாக உங்கள் லைஃப்பில் இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே யாருக்கெல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் தோல்வியோ கஷ்டமோ நடந்துக்கிருக்கோ அதெல்லாம் சரியாகி உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் என்பதை உறுதியாக சொல்லலாம். அதேபோல் துலாம் ராசி என்பவர்களை யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ, நம்ம 2025 சொன்ன மாதிரி யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ, உறுதியாக ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால் உங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் உண்டு. ஆண் குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டுங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதே போல் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு உங்கள் மேல் வீண்பலி சுமத்தி நீங்கள் லாக் ஆகிருக்கீங்கன்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆவீங்க. உங்களுடைய நேர்மைக்கேற்ற, உங்களுடைய உண்மைக்கேற்ற ஒரு சரியான மதிப்பு கிடைச்சி கேஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க. அதே போல் நம்மளுடைய துலாம் ராசி பெண்கள் 2026 துலாம் ராசி பெண்கள் உறுதியாக தங்களுக்கு பிடித்தமான ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்குரிய யோகம், தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகங்கள் உறுதியாக உண்டு. பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க கையில் மோதிரம், கையில் செயின், தங்க செயின் அல்லது கழுத்தில் தங்க செயின் வந்து கட்டாயமாக அணிய வேண்டும். அப்படி அணிந்தால் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய யோகமும் கோச்சார கிரகங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். 50 ரூபா கொடுக்க வந்தவங்க 500 ரூபா கொடுக்க வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, 5000 ரூபா, 10,000, 5 லட்சமாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு இயக்கத்தை நீங்கள் உங்களுடைய கையில் கழுத்தில் கட்டாயமாக தங்க நகைகளை அணிய வேண்டும். அப்போது அணியணும்னா காசு வேணும்ல, சும்மா வந்துடுமா அப்படின்னு எதிர்பார்க்கிங்களா, அந்த எதிர்பார்ப்பு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகும். சரியா? அதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. இவ்வளோ நன்மைகள் இருக்குது. அப்போ இந்த 2026 என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மாணவ செல்வங்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். டைம் ரொம்ப அதிகமாக நேரம் செலவழிக்கணும். ஸ்கூலில், கிளாஸில், காலேஜில் ஒரு பாடம் நடத்துகிறாங்கன்னா திரும்பி வந்து அந்த பாடத்தை 2 முறை படிங்க. ஒரு தடவை மட்டும் படிக்காங்க, 2 முறை ரிவிஷன் கொடுங்க. சூப்பராக மதிப்பெண் பெறுவீங்க. அசால்ட்டாக இருந்தீங்கன்னா மதிப்பெண் குறைவாகிவிடும். அப்புறம் கவலைப்படக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது படிப்பில் கவனம். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை, வில்லங்கம், ஒரு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா ஸோ அதில் வந்து அதிகமாக தலையிடாமல் நீங்கள் என்ன பார்த்துறீங்களோ வாங்கிக்கிறேன், நான் எதுவும் சொல்லலை, இல்லைன்னா இந்த பிரச்சனையை அடுத்த வருஷம் பார்த்துக்கோ, இந்த வட்டம் என்னுடைய வேலை, என்னுடைய தொழில், என்னுடைய குடும்பம், இதை மட்டும் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, தப்பிச்சுக்கிருவீங்க. உங்களுடைய மூத்த சகோதரருக்கு, சகோதரிகளுக்கு ஏதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வந்தால் உடனே டாக்டரை பார்க்க சொல்லுங்கள். இல்லை அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் முடிஞ்சளவு விவாதங்கள் பண்ணாமல் விலகி போயிடுங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உறுதியாக 2026 உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய, மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். அப்போ இந்த 2026 நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, பெருமாளும் மகாலட்சுமியும் இணைந்த புகைப்படத்தை வைத்து நீங்கள் மனதார வழிபாடு செய்தீர்கள் என்றால்
உங்களுக்கு சூப்பரான வாழ்க்கை, எதிர்காலத்தில் நினைச்ச விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சுக்கிர ஓரையில் 8 to 9 நீங்கள் பெருமாளையும் மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். அதே போல் பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை போய் பார்த்துட்டு மகாலட்சுமியும் பார்த்துட்டு மனசார வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனம் போல் வாழ்க்கை எண்ணும் போல் வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். கிரகங்களும் உறுதுணையாக இருக்கும். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த 2026 ஏற்பட போகின்ற மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள், நீங்கள் கவனம் என்ற விஷயங்களை பற்றி பார்த்துருக்கீங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் கட்டாயமாக ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். இதை தாண்டி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம். இந்த 2026 உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன விஷயங்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அதனுடைய செயல்பாடுகள்லாம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், அதை நடத்துவதற்கான வழிமுறைகள் என்ன வழிபாடு பண்ணணும், அதற்கான வழிபாடு மட்டும் போதுமா இல்லை பரிகாரங்கள் எடுத்துக்கொள்ளணுமா அப்படிங்கிறத நீங்கள் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கீழே உள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்னால் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு பதிலளிக்க முடியுங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணுறோம்னா, உங்களுக்கு ஜாதகம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துடலாம். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய நேயர்களுமே கட்டாயமாக பிரசனத்தின் அடிப்படையில், பிரசனத்தில் நிறைய பிரசனம் இருக்குது. அதாவது வெற்றிலை பிரசனம் இருக்குது, அதுக்கடுத்து ஜாமுக்கோல் பிரசனம் இருக்குது, அடுத்து கடிகார பிரசனங்கள் இருக்குது. ஸோ இந்த பிரசனம் இன்னும் பார்த்திங்கன்னா அது பல வகையான செயல்பாடுகள் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் கூட உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம துல்லியமாக கணிக்கிட முடியும். அதே போல் வாஸ்துவில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சொல்லலாம். வாஸ்து ஒரு மனிதனுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பௌதிகம். ஸோ அந்த பௌதிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை, உங்களுடைய வீடு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வாஸ்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுனாலும் நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணலாம், என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நேரடியாக வாஸ்துவை தெளிவாக பார்த்து சொல்லலாம். இதை நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் கட்டாயமாக கூப்பிடுங்க. உங்களுடைய மேலான ஆதரவை எப்பொழுதும் நம்மளுடைய சேனலுக்கும் எனக்கும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியில்.